இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிங்க. உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிய விரும்புகிறார். ஏன் ஆராய்ந்து அறிய விரும்புகிறார்னா, அவர் உங்களை உயர்த்த போகிறார். அவர் உங்களை மேன்மைக்குள்ளே கொண்டு போகிறார். ஒரு கம்பெனியில் உங்களை மேனேஜராக வைக்க போகிறாங்க அப்படின்னா, உங்களை நல்லா ஆராய்ந்து அறிவாங்க. இவங்க எப்படி திறமையானவங்களாக இருக்கிறாங்களா, உண்மையானவங்களாக இருக்கிறாங்களா. ஏன்னா அவங்க உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகிறாங்க அந்த கம்பெனி. அதனால உங்களை ஆராய்ந்து பார்க்குறாங்க. அதே நேரம் ரோட்டில் போகிற வரவங்களை ஆராய்ந்து பார்ப்பாங்களா? அது தேவையே கிடையாது. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை சோதித்து அறிகிறார். ஏன்னா நீங்கள் பொன்னாக விளங்க போகிறீர்கள். உங்களை கர்த்தர் ஒரு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். இப்போ ஆபிரகாமை பார்த்து சொல்கிற வார்த்தை பாருங்கள். இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதை அறிந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. நீங்களும் நானும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், ஏதோ கூட்டத்தில் பங்கு பெறுகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம் நினைக்கிறோம். இல்லைங்க, தேவன் நம்மளை அறிய விரும்புகிறார். எந்த அளவுக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையாய் நம்ம கர்த்தரை தேடுகிறோம், எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சையாய் தேவனை தேடுகிறோம் என்பதை தேவன் அறிய விரும்புகிறார். ஈசாக்கை கொடுத்தாரு. அதுக்கு அப்புறமாக கர்த்தருக்குள்ளே ஒரு எண்ணம் என்னென்னா, இந்த ஆபிரகாமை நம்ம உயர்த்தணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஈசாக்கை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்து. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கியத்துவமாய் நமக்கு தெரிகிறதோ அது எல்லாம் கர்த்தர் கேட்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் முக்கியத்துவம்னு வந்துருச்சுன்னா, அதுதான் தேவன் நம்மளை ஆராய்ந்து அறிகிற இடம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கிளம்புற நேரத்தில் தான் முக்கியமான ஆட்கள் வருவாங்க. நம்ம ஜெபிக்கணும்னு உட்காரும்போது தான் முக்கியமான ஃபோன் கால் வரும். நிறைய நேரத்தில் நிறைய முக்கியமானது தேவனுக்கா உலகத்துக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இந்த இடத்துல தான் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறணும். இந்த இடத்துல தான் தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் மாற முடியும். ஆபிரகாம் பாருங்கள், ஈசாக்கை கொண்டு போனார். அவர் செய்ய வேண்டிய வேலையை கையும் காலையும் கட்டினார். பலி செலுத்த ஆயத்தமானார். பலியே செலுத்துவதற்கு முழுமையாக அவர் ரெடி ஆகிட்டார். இப்போது கர்த்தருடைய சத்தம் கேட்குது, பிள்ளையாண்டானின் மேல் கையே போடாதே. பதறிட்டாங்க. அந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக, தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவராக ஆபிரகாம் இருந்தார். அது மகன் பார்க்கலை, அது குடும்பம் பார்க்கலை, அது யாருன்னு பார்க்கலை. நான் தேவனுடைய சத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த கால வேளையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எனக்கு வேலை போனாலும் சரி, என் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் சரி, நான் ஆண்டவரை இழக்கவே மாட்டேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் இதே மாதிரி வந்து சொல்வார், நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேனப்பா, நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் என்று அறிந்திருக்கிறேன், நீ உண்மை உள்ளவன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வேத பகுதியை ஆதியாகமம் 22 நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்வார், நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மேலே வந்து பலிக்கும், இப்பொழுது உன் மேலே வந்து தங்கும், இப்பொழுது உன் மேலே வந்து அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நிலைத்திருக்க போகிறது என்று சொல்லுவார். இதுதான் ஆசீர்வாதத்திற்கான வழி. உறுதியாக இருக்கணும் கர்த்தருடைய காரியத்தில். என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம 2 நாள் அதிகாலை ஜெபத்துக்கு வருவோம், அப்புறம் காணாமல் போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் ஜெபிப்போம், காணாமல் போயிடுவோம். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு எப்போயாவது போவோம், நின்றுவோம். அப்படி இல்லைங்க, உறுதியாக இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் பார்க்குறார். ஜெபத்தில் உங்களை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஏன்னா அவர் உங்களை ஆராய்ந்து அறிவார். அந்த இடத்துல தான், போராட்டமான சூழ்நிலையில் தான், நெருக்கமான சூழ்நிலையில் தான் உறுதியாக நிற்கணும். அவர் எங்களை காப்பாற்றுறாரோ காப்பாற்றாமல் போகிறாரோ சரி, அவரை ஆராதிப்பதை, அவரை மட்டும்தான் ஆராதிப்பதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு உறுதியாக நின்னாங்கல்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பாருங்கள், அக்கினி ஜுவாலைக்குள்ளே தூக்கி போட்டால் கூட
அங்கேயும் வந்து இறங்கி அவர்களை காப்பாற்றினார். இன்றைக்கி உங்களுடைய உறுதி, பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? சரீரத்தில் அங்கங்கே வலிக்குதா? என்ன ஆண்டவரே, இத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், நடக்கலையே நினைக்காதீங்க. ஆண்டவரே, இந்த சரீரத்தை விட நீங்கள் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. உங்கள் அன்பை விட்டு நான் விலகவே மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருப்பேன். இதுதான் நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற தீர்மானங்கள். இதுதான் உங்களை உயர்த்த போகிற அடையாளங்கள். அப்படியே நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல பேசுவோமா? நீங்கள் ஆண்டவர் இடத்துல பேசுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறவர் நீங்கப்பா, என்னை தைரியப்படுத்துகிறவர் நீங்கப்பா. உங்கள் வார்த்தையில் நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை மேலே ஆண்டவரே நான் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகவே மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரத்தில் தீர்மானம் எடுங்க. உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எல்லாம் மாறிடும். ஒரு செகண்டில் மாறிடும். ஏன்னா தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம். தேங்க்யூ.